ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க, மங்கை சமையலில் நம்ம பால் காய்ச்சோம்ல, பால் காய்ச்சிறப்ப நம்ம ஆடை வருமா பால் மேலே, அந்த ஆடையை வச்சு எப்படி நம்ம நெய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் வாங்குகிற பாலை சுண்டை காய்ச்சி அதுலேருந்து வர ஆடையை எடுத்து சேமித்து வச்சு எப்படி நெய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தனக்கு எடுத்த ஆடையை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஃப்ரீசரில் தான் எடுத்து வைக்கணும். நான் நெய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் கூலிங்கான தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஆடை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது பாக்ஸில் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு கூலிங்கான தண்ணியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். இது நல்லா திரண்டு வரும். பால் தனியாகவும் அது வெண்ணெய் தனியாகவும் திரண்டு வரும். தனியாக வந்துருக்கு பாருங்கள். ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். தனியாக வந்திருக்கு பாருங்கள் வெண்ணெய் மட்டும். அதை இந்த கூலிங்கான தண்ணியில் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 முட்டையும் அதில் முக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பால் தனியாக போயிடும், வெண்ணெய் மட்டும் தனியாக வரும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். அதில் எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கிண்டிகிட்டே இருங்க. வெளியில் படையிற ஆடையெல்லாம் உள்ளார தள்ளி விடுங்க, கிண்டிகிட்ருங்க. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையாச்சும் கருவேப்பிலையாச்சும் சேர்த்துக்கலாம். இந்த பொங்குறது நிற்கிற வரையும் கிண்டிகிட்டு இருக்கலாம். ப்ரௌன் கலராக வந்துட்டு பாருங்கள். நெய் ரெடி. இதை ஆற விட்டு வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நெய் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.